வணக்கம். மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை சிவன் வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிவன் வழிபாடு எப்படி நம்ம காலகாலமாக வழிபட்டுட்டு வரோன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமியாக இருக்கணும் அன்னைக்கு, அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி 2 மாலை 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். திருவாதிரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 7லேருந்து 8க்குள்ளே ஸ்டார்ட் ஆயிரும். அப்போது பல பேர் இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு கும்பிட்றதுங்கிறது வச்சுருப்பாங்க, இரவு நேரங்கள் கும்பிட வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் தவறே இல்லை, அன்றைக்கி கும்பிடலாம். அதே மாதிரி சனிக்கிழமை கும்பிட்றீங்களா, காலையில் ஒரு 7லேருந்து ஒரு 8க்குள்ளார குரு உரையில் கும்பிடுங்க. 2ஆம் தேதி கும்பிட்றவங்க 8லேருந்து 9க்குள்ளார பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரை இருக்கும். நல்லா தாராளமாக நீங்கள் அன்றைக்கி நல்லா கும்பிடலாம், வழிபடலாம். சிவ தரிசனத்தில் முக்கியமாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 17 காய் இல்லைன்னா 11 காய் இல்லைன்னா 21 காய் ஒத்தப்படம் வர மாதிரி கொடிக்காயை சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ கொடிக்காய் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரையில் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பயன்படுது, நம்ம உடலுக்கு தேவையும் படுது. அப்படிங்கிறது தான் இந்த பண்டிகையே ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தவறாமல் படைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு அத்தோடு விட்டுறாதீங்க, அதை நீங்கள் சாப்பிடுங்க. கணவன் மனைவி முக்கியமாக வந்துட்டு வீட்டில் இருக்க பெரியவர்கள், அம்மா வயதில் இருக்கவங்களாம் வந்து சமைச்சு போடும்போது அதை எல்லா காய்கறிகளும் வேண்டான்னு சொல்லாமல் இன்றைக்கி மட்டும் தயவுசெய்து எல்லாமே சாப்பிடுங்க. சிவன் பொதுவாக பார்த்திங்கன்னா அம்மிக்கல் எடுப்பாங்க சில பேர் வீட்டில். அதை எடுத்து அதில் ஒரு திருநூறு இட்டு அதை வந்து குங்குமம் வச்சு அது சிவனாகவே வழிபட்டு அரிசி வச்சு அது மேலே சிவனை வச்சு அப்புறம் நம்ம அந்த காய்கறிலாம் வச்சு நம்ம சாப்பிடும்போது சிவனோட அருளை நம்ம அங்கே பெறோம். ஸோ வெள்ளிக்கிழமை 8 to 9 நைட்டுக்கு சுக்கிர வேலையில் கும்பிடுங்க. நல்ல பணம் காசு சந்தோஷம் எல்லாம் வந்து சேரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கும். எல்லா மகிழ்ச்சிகளும் வந்து சேரும். வீட்டுக்கு ஒரு பெண் வேணுமா, அதுவும் நீங்கள் அந்த வேண்டுதலே வைங்க, அது ரொம்ப நல்லது. இதே சனிக்கிழமை ஒரு 7லேருந்து 8:30 குரு உரையில் கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டுக்கு இழந்த மரியாதை எல்லாமே மீட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொன் பொருள் வரவு எல்லாமே கிடைக்கும். இந்த 2 ஓரை ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ இந்த திருவாதிரை சிவன் என்ன மாதிரி உங்களுக்கு அருள் புரிவார்? எல்லா வேண்டுதலும் வைக்கலாம், தவறு இல்லை. என்னுடைய இதில் உடன்பாடு என்னென்னா, திருவாதிரைங்கிறது ஒரு நாகத்தோட கிரகம். அப்போ இந்த திருவாதிரையில் வரக்கூடிய இந்த சிவனுடையது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பலன் தருமோ அதை நான் சொல்கிறேன். அதை முதன்மையாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்கும். வாங்க பார்க்கலாம். மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை வழிபாடால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். கடுமையாக உழைச்சி சம்பாரித்த பணமெல்லாம் இதுவரையிலும் நம்மளுக்கு வந்து நிற்கலை, இல்லை இன்னும் அதிகமான சேமிப்பு கிடைக்கணும், இல்லை நம்ம சம்பாரித்த உழைப்பு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்கள் தரல அப்படின்லாம் நினச்சிட்ருக்கவங்களாம் இந்த திருவாதிரை வழிபாட்டால் உங்கள் நிலைமை மாறும். அப்படி என்ன இந்த திருவாதிரையோட வழிபாட்டால் மாறப்போகுதுன்னா, உங்கள் சேமிப்பு கிடங்கு உயரும். அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு வேளை வழிபட்டீங்கன்னா 8லேருந்து 9க்குள்ளே சுக்கிர ஓரையில் ஒரு 101 ரூபா சிவன் கடையில் முடிஞ்சு வச்சுட்டு அன்னைக்கு கொடிக்காயெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த 101 ரூபாய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுடைய பீரோல் இருக்க இரும்பு பெட்டியில் வையுங்க. இது ரொம்ப 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 நல்ல விஷயம். இப்போ சிவன் வழிபாடு உங்கள் வீட்டிலேயே செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணலான்னா, மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே விளக்கேற்றி சிவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மேஷராசிக்காரங்க முக்கியமாக அவங்க கையால் விளக்கேற்றுங்க. எங்கள் வீட்டில் நிறையா ராசி இருப்பாங்க, அதில் நீங்கள் ஒரு ராசியாக இருக்கும்போது நீங்கள் விளக்கேற்றுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களும் சரி, தனுசும் சரி. அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா போகக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சிவாலயங்கள்லாம் நீங்கள் போகலாம். கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சிவாலயங்கள்னால் நீங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருந்து மிக கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில்கள் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா திருவெங்காடு, உத்தரகோச மங்கைபுரம் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதனால் அன்றைக்கி முடிஞ்சால் இந்த பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வீட்டுக்கிட்டேயே உங்களுக்கு கிழக்கு பக்கமாக இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு போய் பார்த்திங்கன்னா அவரும் சிவன் தான், தாராளமாக நீங்கள் வழிபடலாம். ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை என்ன மாதிரி உங்களுக்கு அமைப்பை கொடுக்க போகுதுன்னா, முக்கியமாக உங்களுடைய வேலைனா வேலை தேடுறவரும் இருக்கலாம், இல்லை வேலையில் இருக்கிறவரும் சரி, உங்களோட மேல் நோக்கின விஷயங்களுக்காகவே இந்த திருவாதிரை அமைஞ்சிருக்குது.
நீங்கள் இந்த திருவாதிரை அப்போ கவனிக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய கடுமையான உழைப்பால் இதுவரையிலும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு அது கிடைச்சே தீரணும். ஆனாலும் தட்டிக்கிட்டே போகுதுன்னா கூட அது கிடைச்சே ஆகும். எப்போது? இந்த வருகிற 2ஆம் தேதி ஜனவரி மாதம் உங்களுடைய வேண்டுதலால் கிடைக்கப்போகுது. நீங்களும் அதே மாதிரி களி வச்சு நீங்கள் சொம்ப கும்பிட்றது ரொம்ப நல்லது. களி அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8லேருந்து 9க்குள்ளார இந்த டைம்குள்ளார சுக்கிர ஓரையில் சிவனுடைய அம்சத்தை நீங்கள் பெறணும். அங்கே ராகுவும் இருப்பார். திருவாதிரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரு மனுஷனை மேலே கொண்டு போகிற கிரகமே அதுதான். அதனால் நீங்கள் அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதுக்கு? தொழில். இதே மாதிரி அடுத்த வருஷம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அது வேறு மாதிரி கிரகங்கள் மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி போடுற அடித்தளம் தான் உங்களுக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு 18 வருஷத்துக்கு வரப்போ திரும்ப 18 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி பார்ப்பீங்க. இது தொழிலுக்கு ரீதியான திருவாதிரை நான் சொல்கிறேன். அப்போ தொழில் ரீதியான திருவாதிரை சிவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மறக்காமல் வழிபடுங்க. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன மாதிரி திசையில் இருக்கக்கூடிய சிவனை போய் கும்பிடலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தெற்கு திசை. தெற்கு திசைன்னு ரொம்ப ஃபேமஸான கோயில் கேட்டிங்கன்னா, இந்த நெல்லையப்பர் டெம்பிள், அதெல்லாம் நீங்கள் போகலாம். ரொம்ப நல்லது. நெல்லையப்பர் டெம்பிள்லாம் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தமகோசமங்கைபுரம் போகிறது ரொம்ப நல்லது. உத்தமகோசமங்கைபுரம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமே சொல்லலாம். அந்தளவுக்கு அது ஒரு ஃபேமஸான கோயில். இல்லைன்னா அங்கெல்லாம் என்னால் போக முடியாது சார், வீட்டில் பக்கத்துலேயே இருக்குன்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட போய் நேராக நில்லுங்க. சூரியனை பாருங்கள். சூரியனை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ரைட் சைடு தான் தெற்கு. அந்த தெற்கு பக்கமாக திரும்பி நில்லுங்க. நேராக நடந்து போங்க. எந்த சிவன் கோயில் இருக்கோ அந்த சிவன் கோயிலில் வேண்டும். உங்கள் திசைக்கு, உங்களோட ராசிக்கு தெற்கு திசை. தெற்கு திசையில் இருக்க சிவனை வழிபடுங்க. வெற்றி உங்களுக்கு. இந்த தொழிலில் உங்களை யாருமே கை அசைக்கக்கூடாது. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு நினச்சிங்கன்னா இன்றைக்கி விட்டால் அதோட சிறந்த நாள் கிடையாது. 2ஆம் தேதி 8லேருந்து 9க்குள்ளே ஆணோ பெண்ணோ சரி, நீங்கள் இந்த வழிபாடு வச்சுருக்கணும். வழிபாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். சிவலிங்கம் வீட்டில் இருக்கா, அப்படியே ஒரு நீர் எடுத்து அவர் தலையில் பால் அபிஷேகம், இல்லை தண்ணீரோ, இல்லை மாதுளஞ்சூஸோ, இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணி அன்றைக்கி வழிபடுறது மிக மிக நல்லது. நான் சொல்கிறது வெள்ளிக்கிழமை 8லேருந்து 9க்குள்ளே 2ஆம் தேதி ஜனவரி மாதம் சொல்கிறேன். மறக்காதீங்க. உங்கள் தொழில் வளம் நல்லா பெருகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த திருவாதிரை வழிபாடு என்னென்ன பலன்கள் தரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை கும்பிடுறது சுக்கிர உரையில் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட அசைவக்குள்ள விஷயங்களாக வரனால நீங்கள் இந்த 8லேருந்து 9 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவசியமாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான கிரகம் ராகு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சிவ தரிசனம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய தந்தை வழி மற்றும் உங்களுடைய பாக்கியஸ்தானம், அப்புறம் உங்களுடைய மேற்படிப்புக்கு உண்டான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறது அர்த்தம். ஸோ பாக்கியம்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம முன்னோர்கள், நம்ம இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கோன்னா நம்ம முன்னோர்கள்லாம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தி வந்தனால தான் நம்ம இந்த நிலைமையில் நல்லா இருக்கோம். இதே மாதிரி அம்சம் இன்னும் 18 வருஷம் கழித்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே போகும். ஸோ முக்கியமான வேண்டுதலாக உங்களோட பையனோட மேற்படிப்புக்கோ, இல்லை உங்களுக்கு உண்டான மேற்படிப்போ, இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும், நம்ம குடும்ப வளர்ச்சி, குலம் விருத்தி அடைகிறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு உண்டான காற்று, காற்றுங்கிறது பூ. அப்போ பூ சிவனுக்கு வைக்காமல் விடாதீங்க. நறுமண பூவாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு வழிபடணும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 8லேருந்து 9க்குள்ளார மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு மேற்கு திசை பக்கமாக இருக்க கோயிலை நம்ம பார்க்கணும். மேற்கு திசை கோயில்னால் பார்த்திங்கன்னா பொதுவாக உங்கள் வீட்டிலிருந்து மேற்கு திசையில் லோக்கலில் எந்த ஒரு சிவன் கோயில் இருந்தாலும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரது போகும். கையில் பூ எடுத்துகிட்டு போங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த பூ தான் உங்களுக்கு தலையெழுத்தையே மாற்றி கொடுக்க விஷயம். பஞ்சபூதத்தில் முக்கியமானது காற்று. அந்த காற்றோட அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் இது தக்க சமயம் உங்களுடைய குலபெருத்தி அடைய. கடகராசியை பற்றி பார்க்கலாம். இந்த சிவன் வழிபாடால் உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த நேரத்தில் மற்ற ராசிக்காரங்க வழிபடுறாங்களோ இல்லையோ இந்த கடகராசிக்காரங்க வழிபட்டே ஆகணுங்கிறது தான் விதி. ஏன்னா அவ்வளோ இக்கட்டான நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை காப்பாற்ற ஒருத்தர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேராக சிவனே அப்பியர் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இது. அந்த ராகுவும் ஆஃப் ஆகிடுவார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு.
அப்போ நீங்கள் இந்த கடகராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஏற்ற நேர்மையான வழியில் நம்ம நடந்து நல்ல வாழ்க்கையை அமையணும்னா அதுக்கும் சில இடையூறுகளாம் மிகப்பெரிய ரவுடிகளோட பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வரும், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது கடகராசிக்கு. அதெல்லாம் வந்து ஆஃப் ஆகணும்னா முக்கியமான தலைவர் ஒருத்தர் வரணும்னா அது சிவன் தான். அப்போ அந்த சிவன் வந்து நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் 7:30 8:30க்குள்ளார குரு ஓரையில், முக்கியமாக குரு ஓரையில் நீங்கள் வந்து படையெல்லாம் வைத்து சாப்பிடுவது மிக மிக அவசியம். என்ன மாதிரி விஷயங்கள் வைத்து வழிபடணும்னா, நீர்னால் தண்ணீர் வச்சு சிவனை வழிபடுறதும் தண்ணியால் அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். முக்கியமான ஸ்தலத்துக்கு கோயிலுக்கு போக விரும்புகிறீங்கன்னா நேராக சென்னைக்கு போயிருங்க. சென்னையில் இருக்க கபாலீஸ்வரரை போய் கும்பிட்டு வந்துடுங்க. இல்லை சார் நான் வீட்டு பக்கத்தில் கும்பிடணுன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நில்லுங்க, எது வடக்குன்னு பாருங்கள், நேராக நடந்து போயிட்டே இருங்க. அங்கே ஒரு சிவன் இருப்பார், அவருக்கு போய் ஒரு நீரால் அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு சின்ன தண்ணி, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த கோயில் பக்கத்தில் வந்து ஒரு காக்காவோ குருவியோ வந்து சாப்பிடும்போது மிக மிக அதிர்ஷ்டம் வந்து சேரும். உங்கள் பிரச்சனைகள்லாம் நிறையா பேர் உதவத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் போய் வேணால் சிவாலயத்தில் வச்சு பாருங்கள், ஏதாவது தண்ணியோ இல்லாட்டி ஏதாவது இட்லியோ இல்லை பொங்கலோ சமைச்சிட்டு போய் போட்டு பாருங்கள். அன்றைக்கி வந்து ஒரு காக்கா எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு யாரோ உதவிக்கு வர போகிறார்கள்னு அர்த்தம். கடகராசிகள் நம்பிக்கையோடு இந்த வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி மேலே வரக்கூடிய நேரங்கள் காலமும் வந்துவிட்டதுன்னு அர்த்தம். சிவன் வந்தால் யாருமே வந்து அங்கே நிற்க முடியாது. சிவன் வந்துட்டாருன்னா உங்களுக்கு யார் பிரச்சனை பண்ண போகிறாங்க? ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே அங்கே அமைதியாக போயிடுறாங்க. கடகராசி 12 ராசிகளும் முக்கியமான ராசி. நீங்கள் வழிபட வேண்டியவங்க, நீங்கள் கட்டாயமாக வழிபடுங்க. நன்றி, வணக்கம்.